ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் சித்தர்வாக் சேனல் நண்பர்களே. எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மிக முக்கியமான ஒரு ஜோதிட தகவல்களை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம். மகாலய அமாவாசை, 2 பௌர்ணமி, ஏகாதேசி, இந்த மாதிரி பல சிறப்புகளை புரட்டாசியானது கொண்டிருக்கு. பெருமாளுக்கு உகந்த மாதமாக கூறப்படுவது புரட்டாசி மாதம். மகாலய அமாவாசையோடு இந்த ஆண்டு 2 பௌர்ணமி, ஏகாதேசி, பலன் தரக்கூடிய சனிக்கிழமை ஆகிய நாட்கள்லாம் வருது. இதில் விரதம் இருக்க வேண்டியது ஒவ்வொருவருக்கும் ரொம்ப அவசியம். வழிபாடு முறைகளை எல்லாமே இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. பொதுவாக பெருமாள் கோவில்களில் புரட்டாசி மாதத்தில் பிரம்ம உற்சவம் நடைபெறும். இந்து மதத்தில் தமிழ் மாதமான புரட்டாசி பெருமாளுக்கு உகந்த மாதமாக கூறப்படுது. இந்த புரட்டாசி மாதத்தில் சிறப்புமிக்க அமாவாசைகளில் ஒன்றான மகாலய அமாவாசை வரும். அசைவம் சாப்பிடுவர்கள் கூட இந்த புரட்டாசி மாதத்தில் சைவ உணவை மட்டுமே சாப்பிடுவாங்க. புரட்டாசி பிறந்ததுமே வீட்டை தூய்மை செய்து தினமும் பூஜை செய்வாங்க. புரட்டாசி மாத சனிக்கிழமை தோறும் பெருமாளுக்கு படையிலிட்டு வழிபாடு செய்வாங்க. சிலர் 2ஆம் சனிக்கிழமை, 3ஆம் சனிக்கிழமை, 4ஆம் சனிக்கிழமையில் தளவு படையிலிட்டு வழிபாடு செய்வாங்க. சிலர் புரட்டாசி மாதத்தில் 5 சனிக்கிழமையுமே வழிபாடு செய்வாங்க. இத்தகைய சிறப்புமிக்க புரட்டாசி மாதம் இந்த ஆண்டு எப்போது தொடங்குகிறதுன்னு பார்த்தீங்கன்னா, கரெக்டாக செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு தொடங்குச்சு. மகாலய அமாவாசை அன்றைக்கு 2 பௌர்ணமி, இந்த மாதிரி பல சிறப்புகளை பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், இந்த புரட்டாசியானது கொண்டிருக்கு. இந்த ஆண்டு புரட்டாசி மாதம் செப்டம்பர் 17ஆம் தேதி துவங்கி அக்டோபர் 17ஆம் தேதி வரைக்குமே இருக்குது. பெருமாளுக்கு உகந்த புரட்டாசி மாதத்தில் அனைத்து நாட்களுமே சிறப்பு பெற்று புண்ணிய பலன்களை தரக்கூடிய புண்ணிய மாதமாக திகழ்கிறது. அதே போல் சூரிய பகவான் கன்னிராசியில் பயணிக்கக்கூடிய மாதமான புரட்டாசி மாதத்தில் முதல் நாள் துவங்கி கடைசி நாள் வரையும் எந்த நாளில் நம்ம என்ன செய்தாலும் அதற்கு ஒரே மாதிரியான பலன் நமக்கு கிடைக்கும். பெருமாளுக்கு உகந்த புரட்டாசி மாதம் ஒருவொழுதும் பெருமாளை நினைத்து விரதம் இருக்க முடியாதவர்கள் கூட புரட்டாசியில் வரக்கூடிய சனிக்கிழமையில் விரதம் இருந்து பெருமாளை நினைத்து மனதார வழிபாடு செய்தால் ஏகாதேசி விரதம் இருந்து வழிபட்ட பலன் கிடைக்கும் என்பது நம்பிக்கை. புரட்டாசி மாதத்தில் திருப்பதி உள்ளிட்ட பெருமாள் கோவில்களில் பிரம்ம உற்சவ விழா நடத்தப்படும். தெய்வங்கள் பெருமாளை வழிபட பூமிக்கு வரும். புரட்டாசி மாத சனிக்கிழமைகளில் மக்கள் பெருமாளுக்கு மாவிளக்கு ஏற்றி வழிபாடு செய்கிறது ரொம்ப விசேஷம். புரட்டாசி மாத சனிக்கிழமையில தான் சனி பகவான் அவதரித்தார் என சொல்லப்படுகிறது. சனியால் பாதிப்பு இருப்பவங்க புரட்டாசியில் விரதம் இருந்தால் அதிலிருந்து விடுபடலாம் என்பது நம்பிக்கை. புரட்டாசி சனிக்கிழமையில பெருமாளை வழிபட்டால் அனைத்து விதமான கஷ்டங்கள் துன்பங்கள்லிருந்து விடுபடலாம் என்பது நம்பிக்கை. இந்த ஆண்டு புரட்டாசி மாதத்துடைய முதல் மற்றும் கடைசி ஆகிய 2 நாட்களுமே பௌர்ணமி திதியாக அமைந்திருக்கு. புரட்டாசி மாத பௌர்ணமி நாளில் செய்யப்படக்கூடிய சத்யநாராயண பூஜை மிகவும் சிறப்பு வாய்ந்தது. அதே போல் இந்த ஆண்டு புரட்டாசி மாதத்தில் முதல் சனிக்கிழமை சங்கடகர சதுர்த்தியும், 2வது சனிக்கிழமை ஏகாதேசியும், கடைசி சனிக்கிழமை திருவோண விரதமும் விஜயதசமியும், அதற்கு அடுத்த நாள் ஏகாதேசி வருவதாக அமைந்திருக்கு. இந்த ஆண்டு புரட்டாசி மாதத்தில், அதாவது அக்டோபர் 2ஆம் தேதி புதன்கிழமை மகாலய அமாவாசை வருது. அதே போல் இந்த ஆண்டு புரட்டாசி மாதத்தில் 2 பௌர்ணமிகள் வருது. இப்படி பல சிறப்புகளை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கொண்டிருக்கு. பொதுவாக புரட்டாசி மாதம் முதல் நாள்லேருந்து வீட்டை தூய்மைப்படுத்தி தினந்தோறும் பூஜை அறை அலங்கரித்து தீபம் ஏற்றி தூபம் காட்டி விரதத்தை தொடங்கலாம். சனிக்கிழமையில விரதம் இருந்து இனிப்பு பொங்கல், பழங்கள் போன்ற நைவேத்தியங்களை படைத்து பெருமாளை வழிபாடு செய்யலாம். பெருமாள் கோவிலுக்கு சென்று வழிபட்டு விரதத்தை நிறைவு செய்யலாம். இப்படி எது வேணாலும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த டைம் செய்யலாம். இவ்வளவு சிறப்பு இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் மகாலயபட்சங்கிறது ரொம்ப முக்கியம். முன்னோர்களுடைய அருளை பெற முக்கியமான காலமாக இந்த காலம் குறிப்பிடப்படுது. 2024 ஆண்டுடைய மகாலயபட்சம் செப்டம்பர் 18 முதல் அக்டோபர் 2 வரை நடைபெற இருக்கு. இந்த காலம் முன்னோர்களுடைய அருளை பெறுவதற்கு சிறப்பான வாய்ப்பு என்று கருதப்படுது. மகாலயபட்ச காலத்தில் பித்ருலோகத்தில் இருக்கக்கூடிய நம்ம முன்னோர்கள் பூமிக்கு நமக்கு ஆசீர்வதிப்பாங்க என்று நம்பப்படுகிறது. பொதுவாக ஒவ்வொரு மனிதனும் தெய்வ கடன், குருக்கள், முனிவர்களுடைய கடன் மற்றும் முன்னோர்களுடைய கடன் என்று 3 முக்கிய கடமைகளை நிறைவேற்ற வேண்டும். அதில் முன்னோர்களுடைய கடனை அடைப்பதற்கான சிறந்த காலமாக மகாலயபட்சம் குறிப்பிடப்படுது. இந்த 14 நாட்களிலுமே முன்னோர்களுக்கு தர்ப்பண திதி, அன்னதானம் செய்வது மிகவும் முக்கியமானது. மகாலயபட்சம் 2024 செப்டம்பர் 18ஆம் தேதி தொடங்கி அக்டோபர் 2ஆம் தேதி மகாலய அமாவாசையோடு நிறைவடைகிறது. இந்த நாட்களில் முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணம் செய்வதால் அவர்களுடைய சாபம் நீங்கி உங்கள் வாழ்வில் வரக்கூடிய தடைகள் மற்றும் துன்பங்களானது அத்தனையுமே அகலும். மகாலயபட்ச நாட்களில் திதி தர்ப்பணம், அன்னதானம் போன்றவை செய்வது உங்களுக்கு 21 தலைமுறைக்கு சென்று சேரும் என சாஸ்திரங்களில் கூறப்படுது. மேலும் இந்த தர்ப்பணங்கள் முறையாக செய்வதன் மூலம் உங்கள் முன்னோர்கள் மகிழ்ந்து உங்களுக்கும் உங்கள் சந்ததிக்கும் ஆசையை வாரி வழங்குவாங்க. பித்ருதோஷம் அல்லது முன்னோர்களுடைய சாபம் உங்கள் வாழ்வில் பல பிரச்சனைகளை உருவாக்கக்கூடும். இதனை சரி செய்ய மகாலயபட்சத்தில் முன்னோர்களுக்கு
திதி கொடுத்தால் பசுநாய் காகங்களுக்கு உணவு கொடுக்கறதன் மூலியமா எல்லாமே உங்களுக்கு சரியாகும். மேலும் மகாலயபட்சத்தில் சுபகாரியங்கள் தவிர்க்க வேண்டும் என சாஸ்திரங்களில் கூறப்படுது. இந்த நாட்கள் முழுவதும் உங்கள் முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணம் செய்வது மிக முக்கியம். அதை தவிர வேறு எதுவும் இந்த டைம் செய்யக்கூடாது. இவ்வளவு சிறப்புகளை கொண்டிருக்கக்கூடிய இந்த மகாலயபட்சத்தில் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்குமே தலையெழுத்து மாறும். அப்படி மாறக்கூடிய தலையெழுத்தை அந்தந்த ராசிக்காரங்க தெரிஞ்சு பயனடையணுங்கிறதுனால ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் டெய்லி மகாலயபட்சத்துடைய சிறப்பு பலனை ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். அதில் இன்றைக்கி இந்த வீடியோவில் விருச்சிக ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். விருச்சிக ராசிக்காரங்க வீடியோ பார்த்துட்ருக்குறவங்க ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். விஷாக 4ஆம் பாதம், அனுஷம், கேட்டையும் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த மகாலயபட்ச கணிப்பு கரெக்டாக பொருந்தும். அதனால் இந்த நட்சத்திரத்தில் பிறந்த விருச்சிக ராசிக்காரங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்கள் ராசி நட்சத்திரத்துக்கு என்ன மாதிரியான பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் நோட் பண்ணிக்கோங்க. எடுத்த வேலையை கொடுத்த நேரத்தில் செய்து பேர் எடுக்கக்கூடிய விருச்சிகராசி அன்பர்களுக்கு இந்த மகாலயபட்சம் நிதானமாக செயல்படுவதன் மூலம் பல காரியங்களை சாதிக்க முடியும் என்று எச்சரிக்கையானது விடுக்கப்பட்டிருக்கு. இந்த மகாலயபட்ச டைமில் அனுகூலமான பலன்களை நீங்கள் எதிர்பார்க்கலாம். தனாதிபதி குரு 7வது ஸ்தானத்தில் இருக்கிறதுனால தைரியமானது உங்களுக்கு அதிகரிக்கும். சகோதரர்கள் வகையில் கூட மிக நல்ல பலன்கள் நீங்கள் எதிர்பார்க்கலாம். நினைத்த வசதிகள் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். எதுலேயும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், லாபமானது உங்களுக்கு கிடைக்கும். அதுக்கப்புறம் மனதில் ஒரு வகையான தெம்பு உண்டாகும். வீடு வாகனம் வாங்கக்கூடிய எண்ணம் உங்களுக்கு கைகூடும். அப்புறம் வாக்குவன்மையால் உங்களுடைய காரியம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மொத்தமாக கைகூடும். ஆன்மீக எண்ணம் மெயினாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு அதிகம் உண்டாகும். இந்த மகாலயபட்சம் உங்களுக்கு ஏற்றிறக்கமான பலன்களை கொடுக்க போகுது. அடுத்ததாக தொழில் வியாபாரம் செய்யக்கூடிய உங்கள் ராசிக்காரங்களுக்கு நல்ல நிலைக்கு உயர முடியும். போட்டிகள் அத்தனையுமே உங்களுக்கு நீங்கும். எதிர்பார்த்த லாபங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் உங்களுக்கு கிடைக்கும். தேவையான நிதி உதவி உங்களுக்கு கிடைக்கும். அதனால் நிதியுதவியை வைத்து முன்னேற பாருங்கள். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு முன்னேற்றம் காண முடியும். நிலுவையில் உள்ள பணம் எல்லாமே கைக்கு சேரும். நிர்வாக திறமையானது வெளிப்படுவதற்கேற்ப செயல்படுங்க. அப்போதான் மேலிடத்தில் உங்களுக்கான அங்கீகாரம், அதுவும் தனி அங்கீகாரமானது கிடைக்கும். அப்புறம் குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழ்நிலை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் காணப்படும். வீட்டில் திருமணம் போன்ற சுபகாரியங்கள் தடையே இல்லாமல் நடக்கும். அதுக்கப்புறம் கணவன் மனைவிக்கிடையே இருந்த கருத்து வேற்றுமை எல்லாமே நீங்கும். பிள்ளைகள் மூலம் பெருமையானது உங்களுக்கு கிடைக்கும். உறவினர்கள் மூலம் உங்களுடைய செயல்பாடுகளுக்கு ஆதரவானது அதிகரிக்கும். பெண்களுக்கு கூட மனதிகிரியும் ஒரு வகையில் கூடும். சாமர்த்தியமான பேச்சால் எடுத்த காரியம் கூட வெற்றி பெறும். கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு நன்மை தீமை பற்றி கவலைப்படாமல் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பணியை திறம்பட இந்த மகாலயபட்சத்தில் செய்யணும். அப்போ தான் உங்களுக்கு போட்டிகள் மறையும். ஒப்பந்தங்கள் தொடர்பான காரியங்கள் சாதகமாக பலன் கிடைக்கும். மறைமுக எதிர்ப்புகள் எல்லாமே உங்களுக்கு மறையும். உங்களுடைய வார்த்தைக்கு மதிப்பு கூடும். அதனால் வார்த்தைக்கு மதிப்பு கூடுவதற்கேற்ப செயல்படணும். அப்புறம் அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு கடன் தொடர்பான பிரச்சனைகள் தீரும். பணவரவு கூடும். மனக்குழப்பம் நீங்கும். திறமையாக செயல்பட்டிங்கன்னா பாராட்டு பெறுவீங்க. சின்ன விஷயத்துக்கு கூட கோபம் வரலாம். அதனால் அதில் நிதானமாக இருக்கிறது நன்மை தரும். ராகுவுடைய சஞ்சாரத்தினால பணவரவு உங்களுக்கு கிடைக்கும். வேற்றுமொழி பேசக்கூடிய நபரால் நன்மை உண்டாகும். மாணவர்களுக்கு கல்வி நிலையில் மாற்றங்கள் உயரும். எதிர்பார்த்த உதவிகள் இந்த மகாலயபட்சத்தில் கிடைக்கும். இந்த மாதிரியான பலன்கள் தாங்க உங்கள் ராசிக்கு கிடைக்கும் என்று மகாலயபட்ச டைமில் குறிப்பிடப்பட்டிருக்கு. அதனால் இந்த பலன்களுக்கேற்ப நடந்து செயல்படுங்க. உங்களுக்கு பரிகாரம் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, இந்த மகாலயபட்சத்தில் ஒரு செவ்வாய்க்கிழமையில் அருகில் இருக்கக்கூடிய முருகன் கோவிலுக்கு சென்று நெய் தீபம் ஏற்றணும். இந்த ஒரு பரிகாரம் செய்திங்கன்னா மகாலயபட்சத்தில் இன்னும் அதிர்ஷ்ட பலன் நிறைய பெறலாம். உங்களுக்கு அதிர்ஷ்ட கிழமைன்னு பார்த்தீங்கன்னா இந்த மகாலயபட்சத்தில் திங்கள் வெள்ளி என்று சொல்லப்பட்டிருக்கு. இந்த கிழமையில் எது செய்கிறதா இருந்தாலும் உங்களுடைய காரியம் சக்ஸஸ் ஆகும். ஸோ மகாலயபட்சத்தில் உங்களுக்கு என்ன மாதிரியான பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். எக்ஸ்பிளைன் பண்ணதை தெரிஞ்சிருப்பீங்க. ஸோ தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பலனடைங்க. இந்த வீடியோவை இப்போ நீங்கள் பார்த்து முடித்த உடனே இதை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும். அவங்களும் அவங்களோட ராசி விருச்சிக ராசியாக இருந்ததுன்னா இந்த தாள்களை தெரிஞ்சு இந்த தாள்களுக்கேற்ப நடந்து பலனடையட்டும். கண்டிப்பாக வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் பார்த்து பலனடையட்டும்.
மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும். அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறு ஒரு வீடியோவில் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.